டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 தேர்வாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில முக்கியமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் முழுமையா பார்க்கறக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. அந்த லைக் எனக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் தேர்வு எழுத தேர்வு மையம் குறித்து எத்தனை மணி வர வேண்டும் என்று முக்கிய அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களது கனவு வேலை அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கனவுன்றதை விட இதில் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் எழுதுறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறோம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ 1 மார்க்கில் போனவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் 5 மார்க் இந்த 1 மார்க்லாம் ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ இந்த கனவுக்கான டைம் எவ்வளோன்னா 3 மணி நேரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து 30 வருஷத்துக்கும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக பார்த்தலாம். ஏன் அந்த அளவுக்கு அப்படின்னா, ஸோ அதோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் வாழ்க்கை புரியுது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபீலிங்னு ஒரு இருக்கும்ல. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ எப்படியாவது அரசு உத்தியோகத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என இன்று லட்சக்கணக்கான இளைஞர் தலைமுறைகள் படித்து வருகின்றன. அவர்களின் கனவாக நனவாக்க அதாவது ஏதுவாக 2327 காணிப்படையினங்களில் நிரப்ப குரூப் 2 தேர்வு அதாவது குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் கிட்டத்தட்ட 7,93,962 பேர் விண்ணப்பித்து தேர்வு எழுத தகுதி பெற்றுள்ளார். இந்த தேர்வு வரும் 14ஆம் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வ மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட தேர்வு ஹால் டிக்கெட் தற்போது இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அறிக்கை தேர்வு எழுத மும்முரமாக தருகிற வரும் 7 லட்சம் பேர் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்றை வந்து தமிழ்நாடு அரசு வந்து 17ஆவது தேர்வாணையம் வெளியிட்டிருக்குது. ஸோ அதாவது தேர்வு தொடங்கும் நேரம், தேர்வு கூட அறையில் தேர்வர்கள் எத்தனை மணிக்கு இருக்க வேண்டும் என முக்கிய விஷயங்களை அறிக்கை மூலம் பட்டியலில் உள்ள அந்த விவரம் வருமாறு தேர்வு நேரம் அட்டவணை தேர்வு மையத்துக்குள் வரவேண்டிய நேரம் காலை 9:30 அதாவது 8:30 மணி. சலுகை அளிக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி அதாவது அரை மணி நேரம் 30 நிமிடம் மட்டுமே தேர்வு தொடங்கும் நேரம். காலை 9:30 அதாவது 9:30 தேர்வு எழுதும் அனைவரும் சரியான நேரத்துக்கு தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும். 30 நிமிடங்கள் சலுகை நேரத்திற்கு பின்னர் எந்த ஒரு தேர்வாரும் தேர்வறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது. அதாவது ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்திருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ தேர்வர்கள் தேர்வாணையம் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆல் டிக்கெட் என தேர்வு மையத்துக்கு வர வேண்டும். ஆல் டிக்கெட் இல்லாத யாரும் தேர்வு எழுத அனுமதி கிடையாது. ஸோ எந்த ஒரு ரீசனை சொன்னாலும் அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், லைசன்ஸு, ஃபேன் கார்டு இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை என ஏதாவது ஒன்றினை ஒளிநகலை கொண்டு வர வேண்டும். அதாவது ஜெராக்ஸ் கண்டிப்பாக எட்டுன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் தேர்வு எழுதுவோரின் ஃபோட்டோ அச்சிடாமல் இருந்தால், தெளிவாக இல்லாமல் இருந்தால் அல்லது தேர்வாளர்கள் தோற்றத்துடன் பொருத்தாமல் இருந்தால், உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் சரி, இப்போ ரியாலிட்டி ஃபோட்டோவும் சரி, இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டெல்லாம் வரும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆல் டிக்கெட் எடுக்கல மொட்டை அடிச்சுன்னு இல்லை, இப்போ மொட்டை அடிச்சுனுங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இதாக வரும். ஸோ அந்த மாதிரி கிடையாது, சில மாறுதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தனது விவரங்களை பதிவு செய்து கையொப்பமிட வேண்டும். பின்னர் ஹால் டிக்கெட் நகல், ஆதார், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை ஏதேனும் ஒரு அட்டை நகலை இணைத்து தலைமை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். சமர்ப்பித்து தேர்வு எழுதலாம். ஹால் டிக்கெட் உள்ள தமது விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கருமை நிற பேனா அதாவது பெல் பாயிண்ட் பேன் மட்டுமே தேர்வு எழுத பயன்படுத்த வேண்டும். செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள், புத்தகங்கள், கைப்பைகள் தேவையற்ற அனுமதிக்கப்பட மாட்டாது. 8:30 மணி அதாவது 8:30 ஒவ்வொரு
முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வானது எழுதும் போதும் தேர்வு மையத்துக்குள் வரும் நேரம் மிக முக்கியமானது. காலை 9 மணிக்கு தேர்வு மையம் வந்தால் போதும் என்று நினைக்காமல் 8:30 மணிக்கு தயாராகி வந்துவிட வேண்டும் என்பதை கல்வியாளர்கள் மீண்டும் ஒரு முறை போட்டியாளர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார்கள். 9 மணி எண்ணி அதற்கு பின்னர் 30 நிமிடங்கள் சலுகை நேரம் கிடைக்கும் என்று அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 8:30க்கெல்லாம் அங்கே போயிடுங்க. ஸோ ஏன்னா 9 மணிக்கு தானே தேர்வு அப்படின்ட்டு ஸோ அங்கே லைன் பண்ணி இதுன்னுவாங்க, இல்லை ஒரு சில விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வர சொல்லியிருக்காங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமுக்கு போங்க. நான் பேசுனதில் ஏதாவது திக்கித்தின மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மெயினாக எல்லாருக்கும் வந்து ஒரு ஆல் த பெஸ்ட்டு வந்து சொல்லிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில்